7 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானிடமிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த இந்தியா. மேற்காசிய போரால் அமெரிக்கா தடையை நீக்கிய நிலையில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஆர்வம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் அல்லது ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு மீண்டும் எச்சரிக்கை. ஈரானுக்கு தாம் விதித்த 10 நாட்கள் கெடு முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவு. ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரான் கடும் அழிவை சந்திக்கும் எனவும் டிரம்ப் மிரட்டல். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கெடு விதித்த அமெரிக்க அதிபருக்கு ஈரான் அரசு கடும் எச்சரிக்கை. எங்களுக்கு கெடு விதித்தால் உங்களுக்காக நரகத்தின் கதவுகள் திறக்கும் என பகிரங்க மிரட்டல். ஈரானில் ஆயுதங்களுக்கான மூலப்பொருட்கள் தயாரிப்பு ஆலையை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். 5 பேர் உயிரிழப்பு, 170க்கும் அதிகமானோர் படுகாயம். பஹ்ரைன் துறைமுகம் அருகே இஸ்ரேலைச் சேர்ந்த கப்பல் மீது ஈரான் தாக்குதல். ஏவுகணைகளை ஏவி கப்பலை தாக்கி அழித்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியீடு. தெற்கு லெபனான் மீது வான் மற்றும் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல். முக்கிய நகரங்களில் குடியிருப்புகள், வீடுகள் சேதமடைந்ததால் மக்கள் தவிப்பு. போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் 763 பள்ளிகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியுள்ளதாக செம்பறை சங்கம் தகவல். ஆயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளும் தாக்கப்பட்டுள்ளதாக செம்பறை சங்க தலைவர் விளக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஈராக்கில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று கண்டன முழக்கம். மேற்காசிய போரால் ஈரானில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த 327 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தவர்களுக்கு பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை. ஒரு வாரமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்திய நிலையில் திடீர் மழை. இயேசு உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் ஈஸ்டர் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். வேளாங்கண்ணி, சாந்தோம், தூத்துக்குடி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு பிரார்த்தனை. புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற வழிபாடு.
ஈரோட்டின் அடையாளமாக திகழும் மாரியம்மன் கோயில்களில் கம்பம் எடுத்தல் விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் விழா கோலம் பூண்ட மாநகரம். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் களை கட்டிய விற்பனை. கடந்த வாரத்தை விட சில வகை மீன்களின் விலை சற்று சரிவு. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். தமிழ்நாட்டில் களை கட்டிய தேர்தல் களம். நூதன முறையில் ஊர்வலமாக சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வேட்பாளர்கள். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே 9 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டதால் தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழை அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்றுதான் சொல்கிறோம். தமிழுக்கு பிறகே விருப்பப்பட்ட மொழியை படிக்கலாம் என்று கூறுவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவோம் என்று கூறி பரப்புரை செய்ய தயாரா? சங்கரன்கோவில் பரப்புரையில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்கள் யாருக்காவது தைரியம் இருக்கா? விருதுநகரில் சற்று நேரத்தில் பரப்புரை மேற்கொள்கிறார் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். புதுச்சேரியில் இன்று மாலை பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க திட்டம். ஒரே நாளில் சென்னை வரும் அமித்ஷா, ராகுல் காந்தி. புதுச்சேரி தேர்தல் பரப்புரையில் நாளை பங்கேற்பு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடும் முடிவை திரும்பப் பெற்றார் விசிக தலைவர் திருமாவளவன். தமக்கு பதிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என திருமாவளவன் அறிவிப்பு. துணை முதல்வராக ஆசை வந்துவிட்டது என சிலர் வதந்தி பரப்பினர். ஒருபோதும் தாம் பதவிக்காக ஆசைப்பட்டதில்லை என திருமாவளவன் விளக்கம். நான் போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதும் ஏதேதோ யூகங்களை ஆளாளுக்கு கட்டமைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் பதவி ஆசைப்பட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும் ஆளாளுக்கு அவரவர் யூகங்களை எல்லாம் செய்திகளாக்குகிறார்கள். கட்சியில் ஒருவருக்கு சீட் கொடுத்தால் 9 பேர் எதிரியாகின்றனர் என திருமாவளவன் வேதனை. ஷாநவாஸ், பாலாஜிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஏன் என்றும் விளக்கம். கிடைக்கிற இடங்கள் 8 தான். போட்டி 150 பேர், 200 பேர். அந்த 8 இடங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர், 15 பேர். எல்லோரும் எனக்கு நெருக்கமானவர்கள். யாரை விடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை எடுத்தால் மற்ற 10 பேர் எனக்கு எதிரியாக மாறுகிறார்கள்.
காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியில் தான் விருப்ப மனு அளித்ததாக ஜோதிமணி பேட்டி. தான் காங்கிரஸ்காரர் என்றும் போட்டியிட வாய்ப்பளித்த திருமாவளவனுக்கு நன்றி தெரிவித்தும் மகிழ்ச்சி. திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் தேர்தலில் போட்டியிடவில்லை. விழுப்புரம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திருமாவளவன் அவர் ஒரு தொகுதியில போட்டியிடுதா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். அந்த போட்டியில் அங்கவகிக்கிற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. திமுக கூட்டணியில் திருமாவளவன் 5 வருடங்களாக வாய் பேச முடியாமல் தவித்து வருகிறார். தேமுதிகவை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வராது என திருமாவளவன் நினைக்கிறார். திருமாவளவனை தேர்தலில் போட்டியிடாமல் செய்வதாகவும் திமுக மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதல்வர் கொடுத்த அழுத்தம் குறித்து திருமாவளவன் உண்மையை கூறுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. தேர்தலில் போட்டியிடாமல் திருமாவளவன் விலகியது குறித்து தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா கருத்து. இன்னொரு கட்சி தலைவரையே எம்எல்ஏ எலெக்ஷன்ல வித்ரா பண்ற அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னா, தலித் மக்களுடைய உணர்வா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இதுக்கு மேல நான் ஜனநாயகத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடணும், தலித் சகோதரர்களோட குரலா இருக்கணுங்கிறது நாங்கள் ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். அதிமுக வெற்றி பெற்றால் தமிழகத்தை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பாஜக ஆட்சி செய்யும். அதிமுகவை பாஜகவிடம் பழனிசாமி விற்றுவிட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மீண்டும் அதிமுக வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பின்னாடி எப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. பிஜேபி மீண்டும் தமிழ்நாடு மேல கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமி மூலமா தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி செய்யணும்னு இன்னைக்கு பாஜக முயற்சி பண்ணுது. அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் தங்கள் அநாகரீக பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கலைஞரையோ எங்களையோ விமர்சித்தால் மக்களை விரட்டுவார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்தார் விஜய். வயது, வழக்கு விவரங்கள் சரிவர இல்லாததால் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். மீண்டும் தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் பல்வேறு தரவுகளை மாற்றிய விஜய் 2023-24 நிதியாண்டு வருமானம் 237 கோடி ரூபாயாகவும் ரொக்கம் கையிருப்பு 2 லட்சம் ரூபாயாகவும் மாற்றம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்து போன கூட்டணி என விஜய் விமர்சனம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழம்பி போன அணி என்றும் சாடல். என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி, அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜய் உறுதி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் அறிவித்தார். துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிக்கு அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். புதுச்சேரியில் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. விஜயின் பரப்புரை வாகனத்தை சூழ்ந்த தொண்டர்களை அப்புறப்படுத்திய பவுன்சர்கள்.
எச்சரிக்கையையும் மீறி விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்த தாவேகாவினர். விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம், பொருட்களை வீசி எறிந்த தொண்டர்கள். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாது. அவர்களுக்கு செலுத்தும் வாக்கு நோட்டாவுக்கு செலுத்தும் வாக்கை போன்றது என்றும் தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சனம். எவராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த இயலாது. ஏனென்று சொன்னால் வீழ்த்துகிற சக்தி புரட்சித் தலைவர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா மட்டும்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு இல்லை என்பதை இன்று என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேரும் அறிவார்கள். விஜயின் அரசியல் வருகை ஆளுங்கட்சியை பாதிக்கும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் உறுதியாக உள்ளதாகவும் கருத்து. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். விஜய் அவர்களின் ஃபேக்டர் ஆளுங்கட்சியை பெரிதும் பாதிக்கும். திரைப்படம் வெளியாகவில்லை என்பதெல்லாம் ஒரு வலியா? தாவேகா தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. வலினா எந்த வலின்னு இருக்குல்ல, வைத்த வழியும் வழிதான், தலைவலியும் வழிதான். அது தனக்கு வந்தது. நாட்டுக்கு மக்களுக்கு வந்த வழியில எந்த வழியை தாங்கினீங்கிறதான் பிரச்சனை. உங்க படம் வரலைங்கிறதுலாம் வழி இல்லை, தனிப்பட்ட வழி. அரியலூரில் கொட்டும் மழைக்கிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. மேடையில் திடீரென வழுக்கியதால் பரபரப்பு. அப்பா நம்ம எல்லாருக்கும்